கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட யோவான் தம்முடைய நிருபங்களிலே சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த நல்ல ஒரு எஃபெக்டிவ் வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஆண்டவருக்கு மீது ஒரு ஈடுபாடு வந்து அவர் பக்கத்தில் நம்ம சேர்வதற்கு நமக்கு அது உதவியாக இருக்கும். இந்த வேளையில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் யோவான் இப்படியாக சொல்லுகிறார், அவரை இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமாயிருக்கிறது. சத்தியம் இராது, அவனுடைய சத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் படிக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், நம்மளை எத்தனை பேர் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் செய்யக்கூடியதான காரியம், அதோடு கூட அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை, ஒரு மாயையான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே அவனுக்குள்ளாக சத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் என்று சொன்னால் இயேசு. அந்த சத்தியமாகிய இயேசு அவனுக்குள் இல்லை. அந்த இயேசுவாகிய சத்தியம் அவனுக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவரை அறிக்கையிடுகிறவனாக இருப்பான். ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவனுடைய பிள்ளை, இயேசுவனுடைய சீஷன், இயேசுவனுடைய ஊழியன் என்று இவர் அறிக்கை செய்து கொண்டே இருப்பார். அப்படியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிக்கை செய்யக்கூடியவர்களாய் காணுவோமா? அப்படி செய்வோம் என்று சொன்னால் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இனிய நாளாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் அறிந்து கொள்ளாமல் இருப்போமே என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் பொய்யராய் இருக்கிறோம் ஐயா. நாங்கள் பொய்யராக இருக்கிறோம். சத்தியம் எங்களுக்குள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் அறிந்து செயல்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.